தென்காசி மாவட்டத்தில் இம்மாத இறுதியில் நடைபெறும் திமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தர உள்ளதாக திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தென்காசியில் செய்தியாளர்களிடம் கூறும்போது, தமிழ்நாட்டின் நலன் மற்றும் ஒற்றுமை கருதி ஓரணியில் தமிழ்நாடு என்னும் மாபெரும் திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். 1 கோடி குடும்பங்களை இணைத்து நம்மை ஆளுகின்ற ஒன்றிய பாசிச அரசை எதிர்த்து மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக திராணியுடனும் தெம்புடனும் தமிழக அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். தென்காசி தெற்கு மாவட்டத்தில் தென்காசி தொகுதியில் 1,27,570 உறுப்பினர்களும், ஆலங்குளம் தொகுதியில் ஒரு தொகுதியில் 1,14,769 உறுப்பினர்களும், கடையநல்லூர் தொகுதியில் 1,22,796 உறுப்பினர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை விட 10% அதிகமாக சேர்த்திருக்கிறோம். இளைஞர்களும் புதிய வாக்காளர்களும் அதிக அளவில் இணைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திற்கு துணை முதல்வர் இம்மாத இறுதிக்குள் பாக முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தருகிறார் என்றார். இந்த நிகழ்ச்சியில் தென்காசி நகர செயலாளரும் நகராட்சி சேர்மனுமான சாதிர், மாவட்ட துணை செயலாளர் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெயசுராஜன், ஒன்றிய செயலாளர் அழகு சுந்தரம் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் 1,27,570 பேர் உறுப்பினர்களாகவும், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 1,14,769 பேர் உறுப்பினர்களாகவும், கடையநல்லூர் சட்டமன்றத்தில் 1,22,796 உறுப்பினர்கள் ஆக கொடுத்த இலக்கை விட 10% கூடுதலாக சேர்த்து உழைத்த ஒன்றிய நகர செயலாளர் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன். குடும்ப உறுப்பினர்கள் என்று சொன்னால் இந்த குடும்பத்தில் யாரையும் தவிர்த்து சேர்க்கப்படவில்லை. முழுவதுமாக இளைஞர்களே சேர்ந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சியை ஆதரித்து அதிகப்படியான உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். யாரையும் நிர்பந்திக்கவில்லை. அவரிடம் மண்மொழி மானம் காக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் வேண்டுமா என்று கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆம் என்று பதிலளித்திருக்கிறார்கள். ஆகவே இளைஞர்கள் புதிய உறுப்பினர்கள் என்பதை விட புதிய வாக்காளர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள் என்பதே உண்மை.